இந்த வீடியோ நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா பிவிசி பைப்ல இருந்து பிவிசி ஷீட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்கு ப்ரோ அது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து சம்திங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க, ஓகேவா? இப்போ எந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னாலும் இல்ல அது ஒரு லுக் அப்படின்னாலுமே நிறைய பேர் எதுக்கு போவாங்கன்னு கேட்டீங்கன்னா 3D பிரிண்டிங் போவாங்க. பட் 3D பிரிண்டிங் அப்படின்றது எல்லாராலுமே வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. பிகாஸ் அது வந்து எக்ஸ்பென்ஸான ஒரு விஷயம், ஓகேவா? அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் 60K இருந்து நமக்கு வந்து அதை நம்ம அதுக்கு மேல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்ல நமக்கு வந்து 3D பிரிண்டிங் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதை பண்ணோம் அப்படின்னா மோஸ்டா நிறைய பேர் கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தென் ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷீட்ஸ்க்குலாம் பதிலாக ஒரு சில ஃபோம் ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கூட ஈஸியாக கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வாட்டர்லாம், அதாவது மழைலாம் பெஞ்சது அப்படின்னா நமக்கு அந்த டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும், நம்ம ரெடி பண்ண விஷயங்கள வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம வந்து இந்த பிவிசி ஷீட் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி பைப்ல இருந்து செய்யறது அப்படின்னால ஜஸ்ட் அது பிளாஸ்டிக் கண்டென்ட் தான், பிவிசி கண்டென்ட் தான் நம்ம அதில் இருக்கும். அப்படின்னால நமக்கு வந்து அதை வேஸ்ட் பைப்ஸை நம்ம ரீசைக்கிள் பண்ண மாதிரியும் இருக்கும். அண்ட் திங் சேம் திங் நம்ம வந்து அதை வந்து வேற ஒரு ப்ராடக்டா வந்து கன்வெர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பிவிசி ஷீட் நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது பைப் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டில் இருக்க வேஸ்ட் பைப்போ இல்லை உங்களுக்கு தேவைப்படுற சைஸ்ல இருக்க ஒரு பைப் வந்து எடுத்துக்கோங்க. பைப் எடுத்துட்டு தென் உங்களோட இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது, எந்த அளவுக்கு சைஸ் தேவைப்படுது அப்படின்றத வந்து நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த மெஷர் பண்ண வந்த அளவுக்கு நீங்க வந்து இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. பைப் இப்போ பைப் இப்போ எனக்கு இந்த சைஸ் வேணும் அப்படின்னா நான் இந்த சைஸ் வந்து நான் வந்து கட் பண்ணிப்பேன். ஸோ இந்த சைஸ் வரை நான் வந்து கட் பண்ணிட்டு தென் நான் என்ன பண்ணுவேன்னா அதாவது வெர்டிகலா, ஓகேவா, வெர்டிகலா வச்சு நான் வந்து ஒரு கட் போட்டேன் அப்படின்னா நமக்கு அது லைட்டா பார்த்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் ஆகும். பட் ரொம்ப வந்து கொஞ்சமா நல்லா ஹீட் பண்ணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் இல்லை நீங்க வந்து ஹீட் கன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணி தென் ஒரு வெயிட், ஒரு ஃபிளாட்டான ஒரு வெயிட்டை நம்ம வந்து அதனால வந்து 4 பக்கமா சமமா வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குளிச்சுல அது வந்து ஒரு ஷீட்டா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷீட் தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஷீட் யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் கைஸ். அதாவது ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு ப்ராஜெக்டோட அவுட்லுக் பண்ணலாம், நிறைய பாக்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பைப் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். நீங்களுமே நான் வந்து நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிவிசி ஷீட் எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நண்பர்களே. இந்த மாதிரியான வேல்யூபிள் கண்டென்ட்ஸ்க்கு டே பை டே உங்களுக்கு வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். என்ன கண்டென்ட் வேணும், உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் சைனிங் ஆஃப் பிரவீன் குமார்.